கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே ஒரு உன்னதமான உயிருள்ள வார்த்தை 1 கொரிந்தியர் 3:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைகள்லாம் ஒளிய ஓடிடும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஓ, குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஆண்டவரை தேடுறீங்களா? குறையில்லை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? குறையில்லை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? குறையில்லை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு தேவனை மகிமைப்படுத்துகிற வேதம் வாசிக்கிறீங்களா? குறையில்லை. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டி பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் தேடுவார். காலையில் எந்திரிச்சு அவரை தேடுறீங்களா? காலையில் எந்திரிச்சு அவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? காலையில் எந்திரிச்சு அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? சொல்லி பாருங்களேன். உங்கள் வீட்டில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறையில் வெளியேறிடும். அதை வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த நாளிலே நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டை நிறைக்க போகுது. நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை நிறைக்க போகுது. உங்கள் வீட்டில் என்னென்ன குறை இருந்தால் அந்த குறையில் இன்றைக்கி ஓடப்போகுது. அன்பு தணிந்து விட்டதா? குறை இருக்கா? ஓடப்போகுது. சமாதானம் குறைந்து விட்டதா? ஓடப்போகுது. நிரந்தரமான அன்பு, நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான செழிப்பை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குறாரு. உங்கள் குறை மாறுது, அதனால் தைரியமா இருங்க. நிறைவானது வருது, குறையெல்லாம் ஓடுது. இன்னைக்கு அற்புதத்தினால், இன்னைக்கு அதிசயத்தினால், இன்று ஜெயத்தினால், இன்று வெற்றியினால், இன்று விடுதலையினால், இன்று சமாதானத்தினால், இன்று சந்தோஷத்தினால், இன்று ஜெயத்தை எடுத்துக்கொள்ள நாளாக இருக்கிறது. எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு முகத்தை கழுவுங்க, சந்தோஷமாக சிரிங்க. சிரிச்சிருங்க. முகத்தை மூஞ்சி அப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக கலகலன்னு உங்கள் வெளிச்சம் அனைவர்களுக்கு தெரிய கடவுது. இருளானவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் போயிருச்சு, காலையில் விடிஞ்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. உங்கள் முகத்தில் வெளிச்சம் அடிக்குது. தைரியமாக இருங்க. இன்று ஒரு வெளிச்சத்தை இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இன்று இயேசுடைய ஒளி உங்கள் மேலே உதிக்க போகிறது. ஜெயம் உங்களுக்கு வந்து விட்டது. தைரியமாக இருங்கள். கர்த்தர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போது. உற்சாகமாக எதிரிங்க, உங்கள் அடுப்படிக்கு போங்க, டீயை போடுங்க, காப்பியை போடுங்க, குடிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. இயேசு உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி அப்படியே டீயை போட்டு அப்படி வீட்டுக்கு சந்தோஷமா இருங்க. அதான் சந்தோஷமா இருங்க. அப்படி டீயை போடு. என்னாச்சு உனக்கு? இங்கே வரும். சும்மா போங்க, இயேசு எனக்குள்ள வந்துட்டார், அதனால சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா டீயை போய் கொடுங்க. நீ போட்டுக்கு இந்தா கொடு அப்படிலாம் சொல்லாமல் சந்தோஷமா, ராசா டீயை குடிங்க, ராசா என் செல்லமே டீயை, என் கருப்பு அழகா அப்படின்னு. உங்கள் வீட்டுக்காரர் கருப்பாக இருந்தாருன்னா என் கருப்பு அழகா அப்படின்னு சொல்லுங்க. அவர் அப்படியே கொண்டாண்டுருவார். சந்தோஷம். அல்லேலூயா. இந்த காலத்தில் புருஷ பொஞ்சாதிகள் விளையாடுறதே கிடையாது. ஈசாக்கு 40 வயசில் பொண்டாட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தார். 40 வயசில். இந்த காலத்தில் புருஷ பொண்டாட்டி எங்கே வல்லு தான் விழுகிறாங்க, உருந்தா இருக்காங்க. எங்கே விளையாடுறாங்க? விளையாடுறதே கிடையாது. சரி, விளையாடாத வேணாம், சந்தோஷமாச்சு இருக்கலாம்ல. சந்தோஷமாக இருங்க. பேச்சில் சந்தோஷமாக இருங்க. எங்கே நீங்கள் கல்யாணம் முடிச்சப்போ எப்படி இருந்தீங்க? அப்படியே இருக்கீங்க இன்னைக்கு அவன் சொல்லி பாருங்கள். அப்படியா? அவன் முகத்தில் அப்படியே சந்தோஷம் வந்துடும். அது நன்மையை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க, அதிசயங்களை பேசுங்க, உயர்வை பேசுங்க, மேன்மையை பேசுங்க. சந்தோஷம் உங்களை தேடி வந்துடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஜெயத்தினால், இந்த நாள் ஒரு வெற்றியினால், இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எல்லா குறைகள் மாறுகிற ஒரு நாளாக இருக்கட்டும். தகப்பனே அப்பா, நிரந்தரமான உயர்வு, நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான விடுதலை தாங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. எடுக்கிற காலத்தில் ஜெயித்தை தாங்க, கிருபை தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.